உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குரு அருளும் திருவருளும் எப்பொழுதும் என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். இந்த நிகழ்வும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களும் இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடத்துவதற்கு அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய ஆற்றலை நாம் பரிபூர்ணமாக வேண்டுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி. அதுல இன்னொரு சிறப்பான விஷயம், இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஓர்மை, கூர்மை, சீர்மை, ஒன்னே ஒண்ணு விட்டுருக்கு பாத்தீங்கன்னா நேர்மைங்கிறது. ஏன் அந்த நேர்மைங்கிறது விட்டுருக்குன்னா, இந்த மூணையும் சரியா செஞ்சாதான் நேர்மை வரும். இந்த நேர்மை சரியா இருந்தா தான் இந்த மூணையும் செய்ய முடியுங்கிறதுக்காண்டி தான் அதை சும்மா ஒரு கேப்புக்காக விட்டு வச்சிருக்கிறோம். அந்த நேர்மை இருந்தா தான் இறைமை நம்ம கூட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும். அதனால அந்த நேர்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவங்கிறது இந்த முடிக்கும் போது அதுல கொண்டு வர மாதிரி ஒரு இதுல உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பேச்சுங்கிறதுக்காண்டி அந்த தகவலை உங்களுடன் என் உயிர் சொந்தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிகுந்த நன்றி. உங்கள் அனைவரையும் பார்க்க போறேனாவே எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஆனந்தம், மட்டற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள், இதயபூர்வமான நன்றிகள். இறை சாதனை மார்க்கத்திற்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகளம்மா. இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. அதுல இன்னைக்கு பார்ப்போம் ஓர்மை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, தவ வாழ்க்கையில ஓர்மை இல்லாம அந்த தவத்தையே அடையவே முடியாது. ஓர்மை இல்லாதனாலதான் நம்ம நிறைய விஷயங்கள்ல வெற்றி அடைய முடியாம போயிருது பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த வாழ்த்து கூட அந்த ஓர்மையான மனநிலை இல்லாம நம்ம வாழ்த்து கொடுக்கும்போது அந்த வாழ்த்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதனால அந்த ஓர்மைக்கு மிக மிக முக்கியத்துவமான விஷயங்களை கொடுக்க வேணும். ஏன்னா அந்த ஓர்மைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த ஓர்மையை எப்படி கொண்டுகிட்டு வர்றதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓர்மைங்கிறது முதல்ல நம்மளை கவனிக்கணும். எப்ப இருந்தாலும் சும்மா இருக்க நேரம்லாம் கண்களை மூடி நம்மளை கவனிச்சுட்டே இருக்க ஆரம்பிச்சோம்னாவே நமக்குள்ள அந்த நம்முடைய தன்மையில் ஓர்மை வர ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கவலைப்படுறதே கிடையாது. கவலைப்படுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட கண்களை மூடி இறைநிலையாகவே இருக்கும் என்னை உணர்வதற்கே நேரம் இன்னும் தேவைப்படும் பொழுது தேவையற்ற கவலைகளில் எனக்கு கவனம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா இறைநிலையே அப்படின்னு நமக்குள்ள வர்றதை பார்க்க முடியுது. அந்த இறைநிலையோட நம்ம 24 மணி நேரம் இணைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை அருட்தந்தை அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல வேற எதுவுமே புதுசா கிடைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இறைநிலையாக நம்மளை உணர்வதற்கான ஒரு அற்புதமான நுட்பத்தை கொடுத்திருக்காங்க குரு. என்ன தேவையோ அது அத்தனையும் அடைவதற்கான நுட்பங்கள் அனைத்தையும் கொட்டி கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சும்மா எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. நம்ம அதை எப்படி பயன்படுத்துறாங்கிறதா இங்க முக்கியம். அதை பயன்படுத்துறதுக்கான விஷயமா தான் இன்றைய தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். அதுல இந்த ஓர்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓர்மை இருக்கணும்னு எப்பவுமே நம்ம ஒவ்வொரு பயிற்சியிலையும் சொல்லக்கூடிய விஷயம், எதுவாக இருந்தாலும் நம்ம ஓர்மையா இருக்கட்டும், வாழ்த்தா இருக்கட்டும், தவமாக இருக்கட்டும், அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் தினமும் உடற்பயிற்சி நிச்சயமாக செய்து கொண்டு வர வேண்டும். உடற்பயிற்சி செய்யாமல் நம்மளுடைய ஓர்மையெல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா உடல்ல அங்கே ஒரு வலி இருக்கும், ஒரு தேவையற்ற ஒரு இரிட்டேஷன் இருக்குது, எல்லாமே இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி இல்லாத தன்மை. அதுக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கல்ப பயிற்சி, உயிருக்கான பயிற்சி உலகத்திலே எங்கேயும் கொடுக்கப்படுவதில்லை. அருட்தந்தை அவர்கள் நம்முடைய உயிருக்கான பயிற்சியாக அற்புதமான காய்கல்ப பயிற்சியை கொடுத்துருக்காரு. இது ரெண்டையும் நம்ம தினமும் செஞ்சுட்டு அப்புறம் தவம் மற்ற விஷயங்களுக்கு வரணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் கடைபிடிச்சாலே இந்த ஓர்மைக்குள்ள வருவதற்கான நுட்பமாக அந்த உடற்பயிற்சி செய்யும் போதே பாத்தீங்கன்னா மகரிஷி அவங்க எங்கேயோ பார்த்துட்டு எதையோ கவனிச்சுட்டு செய்யறதுல உடற்பயிற்சி. அந்த ஒரு கையை சுத்துறமா அந்த கை மேல கவனத்தை வச்சுட்டு சுத்துறதுக்கு பேருதான் உடற்பயிற்சி அப்படிங்கிற இதுல வடிவமைச்சிருக்காங்க. அதுல இருந்தே நம்ம கவனிச்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடற்பயிற்சியிலே கவனிக்க கவனிக்க நம்முடைய மனமும் உடலும் உயரும். ஒரு ஓர்மை நிலை அடைவதை பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலையும் மிக மிக கவனமா இருக்கு. நமக்கு முன்னாடி மகரிஷி இருந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தா நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வோட நம்முடைய மனநிலையை கொண்டு அந்த உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்ப அந்த நேரத்துல நம்ம வேற எங்கிட்டும் பேச மாட்டோம், வேற எதுக்கும் இடையில போக மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். இதுக்கு மகரிஷி நமக்கு முன்னாடி நின்று நமக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கிற உணர்வோட செஞ்சுட்டே வர வர நமக்குள்ள அந்த ஓர்மை நிலை சித்திக்க ஆரம்பிக்கும். அது போக சும்மா இருக்க நேரங்கள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் வேற எதையாவது சிந்திக்காம நம்முடைய கண்ணை மூடி நம்மள உடலுக்குள்ள கவனிக்கலாம். இல்லாட்டினா நம்முடைய உருவத்தையே நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்திலேயே பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்க உருவத்தை ரசிப்பதுதான் உலகத்திலேயே பிடிச்ச விஷயம். நீங்க கண்ணாடியில போய் நின்னீங்கன்னா யாரா இருந்தாலும் 5 நிமிஷத்துக்கு இடையில அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து ரசிக்கிறதே அவங்களுக்கு முதல்ல பிடிச்ச விஷயமா இருக்கு. அப்ப தன்னுடைய முகத்தை கண்ணை மூடி நமக்கு முகத்தை நினைவு வருதா அப்படிங்கிறத கவனிச்சுட்டே வந்தோம்னாவே நமக்குள்ள அந்த ஓர்மை நிலை வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி நுட்பங்கள். இந்த நுட்பங்களை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம இந்த தவத்துல கிடைச்ச ஆற்றலை பயன்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளா இருக்கு. எப்பவா இருந்தாலும் சரி நம்ம
கண்ணை மூடி நம்முடைய உருவத்தை நினைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிற நேரம்லாம் நம்முடைய உருவத்தை நினைச்சு வாழ்த்துறது, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உருவத்துக்கு வாழ்த்து கொடுக்க முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்து கொடுத்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி கவனிக்கணும். எதுலயா இருந்தாலும் கவனித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கணும். யார் எதை சொன்னாலும் அப்படியே அதை கேட்டுக்கிறது இல்ல. அதை நம்ம கவனிக்கணும். என்னதான் சொல்றாங்க, அந்த அவேர்னஸோட கவனிக்கணும். இது தேவையா, இது தேவையில்லையா, இதை சிந்திக்கும் போது தேவையில்லாத விஷயங்களுக்கு கவனம் போகாத பொழுது நமக்கு அந்த ஓர்மை நிலை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். எப்பப்பெல்லாம் ஓர்மை நிலையில இருந்து நம்ம விலகிறோம்னு கவனிச்சு பாருங்க. தேவையற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் போது நம்முடைய அந்த சென்டர் கோர்ன்னு சொல்லக்கூடிய நம்மள இருந்து நம்ம விலகிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். இப்ப நானா நிறைய பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் அடுத்தவங்களை நினைக்கிறோமோ அப்ப என்னுடைய சென்டர்ல இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கறத உணர முடியும். அப்ப என்னுடைய சென்டர்ல நான் நின்னேன்னாவே உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும். என்னுடைய சென்டரை விட்டு விலகிறதுக்கு காரணம் நான் தேவையற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது. அது தேவையற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம நம்முடைய சிந்தனை இறைநிலை அடைவது. இந்த கிடைச்சிருக்கிறே மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த மானிட பிறப்புல எப்படி மகத்தான வெற்றி பெறுவது, இதுக்கான நுட்பங்கள் ஏராளமா அருட்தந்தை அவர்கள் அருளி இருக்கிறார்கள். அதை அப்படியே எப்படி பயன்படுத்திக்கிட்டே வர்றது, இதை கவனிச்சுட்டே வரணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். எந்தெந்த நேரத்திலயும் நான் என்னை விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், இப்போ போட்டோ எடுக்கலாம்னா அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் என்னோட சென்டர் கோர்ல இருந்து நான் எப்பெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா வெளியில போறேன், அதை யோசிச்சு உள்ள விட்டு வந்துட்டோம்னாவே நமக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அருள் வளம், பொருள் வளம், செல்வ வளம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய நுட்பம் இந்த சென்டர் கோர்ல தான் இருக்கு. நீங்க எப்பப்பெல்லாம் சென்டர் கோர்ல இருந்து டைவெர்ட் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒரு கார் ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் எப்ப ஆகுது, அந்த நேர பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த ஓர்மை தன்மையை விட்டு லேசா ஒரு நிமிஷம் அங்கிட்டு திருமண நேரம் தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். கவனிச்சு பார்த்தீங்க. அப்ப அந்த ஓர்மைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஓர்மையை எப்படி நம்ம மனசுல கொண்டு வரலாம்னா கவனிச்சுட்டே இருக்கணும். நம்ம மனசை நம்ம கவனிக்கணும். நான் என்னில இருக்கேனா, வேற எதுக்காக போறேனா, வேற யாராவது பத்தி நம்மளுடைய நண்பர்கள் பேசுறாங்களா, அவங்க மத்தவங்களை பத்தி பேச வேண்டாங்க. நம்ம 2 பேரை பத்தி பேசுவோம். நம்ம 2 பேர் பேசுற விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். அப்படின்னு நீங்க 2 தடவை சொல்லி பாருங்க. நான் இப்பெல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால பேச்சு குறையுது, அதை பத்தி கவலையே விட வேண்டியதே கிடையாது. ஆனால் தேவையான பேச்சு 2 பக்கத்துலயுமே நடந்துருக்கு. அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அப்ப 2 பக்கத்துலயுமே புண்ணியமான காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப இருந்தாலும் கவனித்தல் அப்படிங்கிறது நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனித்தல் நடந்துகிட்டே இருக்கும். நான் என்னுடைய ஒரு மிக நெருங்கிய நண்பர் புத்த பிட்சுவா இருந்த ஒரு மிகப்பெரிய துறவி. முழுக்க முழுக்க அவர் ஒரு பெரிய மத்திய அரசு பதவியில இருந்துட்டு அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனையின் காரணமாக அவர் புத்த துறவியாக மாறி தமிழ்ல இருந்தக்கூடிய ஒரே புத்த துறவி அவர்தான். பிக்கு போதிபாலாங்கிற பேர்ல இருந்தாங்க. அவங்க ஆரம்ப காலத்துல தினகர ரூபன்கிற பேர்ல இருந்தாங்க. அவர் தினகர ரூபன்கிற காலத்துல இருந்தே எனக்கு அவர் மிக நெருங்கிய நண்பரா இருந்தார். இப்ப அவர் நோ மோர். தமிழ்ல புத்த மதத்தை பத்தி பிஹெச்டி பண்ண ஒரே இவர் அவர் தான். பிக்கு போதி பாலாங்கிற பேர்ல கடைசி காலத்துல வாழ்ந்தாங்க. அவங்க எனக்கு ஆரம்ப காலத்துல நான் 9வது படிக்கும் போது சொல்லிக் கொடுத்த விஷயமே இந்த ஓர்மையை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓர்மையை எப்படி கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்னா என்னுடைய தொடை எந்த இடத்துல பட்டுக்கிட்டு இருக்கு, என்னுடைய கைகள் எந்த இடத்துல பட்டுக்கிட்டு இருக்கு, இதை அப்பப்ப கவனிச்சுட்டே இருக்குது. கால் தரையில எந்த இடத்துல ஊட்டி இருக்கேன், செருப்பு போட்டிருக்கேனா, செருப்பு போடலையா, இல்ல நான் தரையில வச்சிருக்கேனா, இல்ல வேற எது மேலயா, இது மேல கவனம் வச்சுக்கிட்டே வரணும்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் 9வது காலம் படிக்கிற காலத்துல இருந்தே நான் அதை தொடர்ச்சியா கடைபிடிச்சுக்கிட்டே வர்றதுனால இன்றைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு பல்வேறு விஷயங்கள்ல பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்தது காரணமே அந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு அதை கத்துக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு அந்த புத்த மத துறவியால் பயன்படுத்தப்பட்ட நுட்பம் அந்த இது ஓர்மைங்கிறது. அவர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஓர்மை நிலையில இருந்தவங்கதான் தாங்கள் விரும்பிய விஷயத்தை அடைய முடிஞ்சிச்சு, தன்னால் வெற்றி அடைய முடிஞ்சிச்சு, தன்னுடைய அந்த தவ ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஓர்மைங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதே மாதிரி தன்னுணர்வு அப்படிங்கிறது தான் அடிக்கடி நம்ம கண்களை மூடி நம்மளை கவனிச்சுக்கிறது. நிறைய நேரம் தன்னுணர்வற்ற தன்மையிலே இருப்போம். வேற என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு, கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு, எதிர்காலத்தை நோக்கி யோசிச்சு பயந்துகிட்டு நிகழ்காலத்தை விட்டுட்டு உட்காந்து எதிர்காலத்துல எது வந்துச்சுனாலும் பாத்துக்கலாம்ங்கிறது. கடந்த காலங்கிறது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை பத்தி கவலையே விடக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். அதுல நிகழ்காலத்துல ஒவ்வொரு சிந்தனையும் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல மட்டுமே இருந்து கொள்ளணும். எதிர்காலம் குறித்து சிந்திக்கும் போது தன்னை அறியாம பயம் வர ஆரம்பிக்கும். அந்த பயம் வரும்போதே அச்சம் வர ஆரம்பிக்கும். அச்சம் வரும்போதே தடுமாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும் அப்படிங்கிற செயலை மட்டும்தான் நம்ம முடிவெடுத்து செயல் மட்டும்தான் செய்யணுமே ஒழிய எதிர்காலம் குறித்து தேவையற்ற கற்பனையில நம்ம மனசை ஓட்டி ஓட்டி பழகவே விடாது. எது நடந்தாலும் சரி, வர்றது வரத்தான் போகுது. வர்ற போது பார்த்துக்கலாம்.
அதை சந்திச்சுதான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இறப்பு எனக்கு வரப்போகுதுன்னா, இறப்பு வரும்போது நான் தான் இருக்க மாட்டேனே, அதை பத்தி இப்ப ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இருக்கிற போது நான் என்ன செய்ய முடியும், எதை நோக்கி பயணம் பண்ண முடியுங்கிறத நோக்கி என்னுடைய செயல்பாடுகள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அந்த ஓர்மையில கவனம் செலுத்திக்கிட்டே வரணும். எதிர்காலம் குறித்து கவலையோ இல்ல கடந்த காலம் குறித்த வருத்தத்தை விட்டு நிகழ்காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய செயல் எப்படி இருந்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும், அல்லது கடந்த கால பாதிப்புகளை எப்படி நீக்குவதற்கு நிகழ்காலத்தில் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற குறித்து குறித்து சிந்திச்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓர்மைக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய மனம். உங்களுடைய ஓர்மைக்கு மனம் வர 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 உங்களுடைய தன்மை மாறிக்கிட்டே வரும். இந்த ஓர்மையை அதிகப்படுத்துவதற்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆக்கினி தவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் மனம் ஓடுதோ அப்பெல்லாம் கண்களை மூடி அந்த ஆக்கினையில மனசை கவனம் வச்சுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற விஷயங்களுக்கு மனசு ஓடாம நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா. அந்த நமக்குள்ள வர்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நுட்பங்களும் பாத்தீங்கன்னா, எல்லா ஆன்மீக நுட்பங்களுமே பாத்தீங்கன்னா ஆக்கினையில கவனம் வைக்கிறதே தான் இருக்கு. ஏன்னா ஆக்கினையில கவனம் வச்சாதான் ஓர்மை கிடைக்கும் அப்படிங்கிறது அதனோட நுட்பமான விஷயம். இதை தாண்டி நமக்கு இன்னும் ஓர்மை கிடைப்பதற்காக அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஜீவகாந்த பெருக்கத்துல 2 அற்புதமான பயிற்சிகளை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓர்மைங்கிற நிலை வர ஆரம்பிக்கும். இந்த ஓர்மைங்கிறதுல நம்முடைய கவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வேறு விஷயங்கள் குறித்து சிந்திப்பதோ, வேறு விஷயங்கள் குறித்து சிந்தனை ஓடுவதை தவிர்ப்பதற்கு தெளிவான சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த ஓர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓர்மைங்கிறத பழகிட்டே வாங்க. இந்த ஓர்மை நிலைக்கு வந்தா தான் நீங்க கொடுக்குற வாழ்த்து மற்றவர்களை சென்று அடையும். உங்களுடைய இலக்கு சரியான திசையை நோக்கி செல்வதற்கு மிக மிக உதவியாக இருப்பதற்கு இந்த ஓர்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நாம் கூர்மை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஓர்மை மனநிலைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும். இந்த பயணம்ங்கிறது வந்து கூர்மையா இருக்கணும். ஏற்கனவே பார்த்தோம் மனசை ஒன்றி ஒன்றி பழகி அந்த ஓர்மை நிலையை ஏற்படுத்து. அப்புறம் அந்த மனதிற்கு கூர்மை நிலையை பழக்குவது. அந்த கூர்மை நிலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா விருப்பங்களும் நியாயமான விருப்பங்களாக அமையும். அப்படி அமையக்கூடிய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை ஈர்த்து தருவதற்கான நுட்பங்களாக அமைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கூர்மை நிலைக்கு நம்ம எப்படி என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அப்பப்ப பாத்தீங்கன்னா நில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நீங்க நிக்கணும். நில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கவனி அப்படின்னு சொல்லிட்டு யாரை கவனிக்கிறது, என்னைய கவனிக்கிறது. நில், கவனி, நின்ட்டு இப்ப எனக்குள்ள கவனிக்கிறது. அடுத்து செல் அப்படின்னா எனக்குள்ள நான் செல், என்னுடைய உச்சந்தரையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போயிட்டு என்னுடைய மனம் அந்த நேரத்தில் எந்த விதமான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறதை நம்ம கவனிச்சு 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 பார்க்க 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 நமக்குள்ள வந்து அந்த கூர்மை வர ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நமக்குள்ள அந்த கூர்மை வர 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 பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் சரியாக அமையும். தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீர்கள். எப்பா இருந்தாலும் நம்ம அறம் திரளாமல் நம்முடைய நடவடிக்கைகள் அமைவதை பார்ப்பீர்கள். அனைத்திற்கும் பாத்தீங்கன்னா இந்த கூர்மை ரொம்ப முக்கியம். நம்மளை கூர்மை தீட்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கூர்மையாகிட்டே இருக்கிறேனா, என்னுடைய செயல்ல கூர்மையா இருக்கிறேனா, என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையில கூர்மையா இருக்கிறேனா அப்படின்னு அப்பப்ப கேள்வி கேட்டுட்டே வரணும். தற்சோதனைங்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் எந்த விதத்துல கூர்மையா இருக்கிறேன், கூர்மை குறைஞ்சுக்கிட்டே வருகிறேன்னா, நான் எடுத்த முடிவுல எனக்கு ஏன் தொடர் தோல்வி வருது, இந்த தோல்விக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, என்னுடைய முடிவுல ஏன் குழப்பமான முடிவுகள் வந்துச்சு, ஏன் என்னால தெளிஞ்ச முடிவு எடுக்க முடியல, எந்த இடத்துல நான் கவனச்சிதறல் அடைஞ்சேன், எந்த இடத்துல என்னுடைய கவனம் குறைபாடாக அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சிந்திக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். இந்த கூர்மை வர 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 வரவே ஏன்னா நம்ம இதுக்கு வந்துட்டான் மனவளக்கலைக்கு. இனியெல்லாம் வந்து வாழ்க்கையில பின்னோக்கி போறதோ, குழப்பமோ, பதட்டமோ, நம்ம வெற்றி அடையாம போறதோ எதுவுமே இருக்கவே கூடாது. வெற்றி மேல் வெற்றி மட்டும்தான் வரணுமே ஒழிய தோல்வியோ, குழப்பமோ, வருத்தமோ அல்லது குறைபாடுகளோ அல்லது நம் மீது மற்றவர்களுடைய கண்டனங்களோ வரும் மாதிரி நம்ம நடந்துக்கிறவே கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது மனவளக்கலை இல்லை. இதுக்கு மேல ஒரு தெளிந்த ஒரு பாடத்திட்டத்தை யாருமே உருவாக்கி கொடுக்க முடியாது. அத்தனை அற்புதமான பாடத்திட்டங்களையும் அத்தனைக்கும் செயல்முறை வடிவங்களையும் கொடுத்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷிக்கு எத்தனை கோடி முறை நன்றி சொன்னாலும் அது தகுங்கிறத சொல்லி அதே மாதிரி இந்த கூர்மையை நம்ம வந்து இன்னும் மேலும் 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 கூர்மைப்படுத்திக்கிறது மிக 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 நுட்பமான ஒரு நுட்பமா சாமிஜி சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த நவகிரக தவம். பஞ்சபூத நவகிரக தவத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா செய்யறோமோ அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகக்கூடாது. சாமிஜி சொல்லியிருக்காங்களா, சூரியன்ல இருந்து 3 கோடி மைலுக்கு அப்பால் புதன் கிரகம், 6 கோடி மைலுக்கு அப்பால் சுக்கிர கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த தூரத்தை நினைவு வச்சு நம்ம அதோட மனசை கொண்டுட்டே போக 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 போகத்தான் நம்முடைய அந்த கூர்மைத்தன்மை அதிகமாயிட்டே வர்றதை பார்ப்பீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. மகரிஷி எத்தனை முறை யோசிச்சிருப்பாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பல நேரத்துல.
இப்ப நம்ம அத்தனை கோள்களுக்கும் போறோம். அந்த கோள்கள்ல எதுலயோ உள்ள பஞ்சபூதத்துல குறைபாடு இருந்து நம்ம அதை கூடும்போது அதுல இருந்து நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் பஞ்சபூத நவகிரக முதல்ல பஞ்சபூதங்களுக்கு நம்ம பண்ணி அதுக்கு பிறகு நவகிரகங்களுக்கு போற மாதிரி சாமிஜி அந்த தவங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தூரங்களை சொல்லும்போது அந்த தூரங்கள் மீது நம்ம கவனம் வச்சு அந்த கூர்மைத்தன்மையை உருவாகிட்டே வரணும். சும்மா இருக்க நேரங்கள்ல எல்லாம் ஏதோ பொழுதுபோக சும்மா இருக்கேன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு இடையில எவ்வளவு சாமிஜி அந்த தூரம் சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்ல 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 உங்களுக்கு அந்த கவனம் வர வர வரவே உங்களுடைய அந்த கூர்மை வர ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம சாதாரண கூர்மையை பார்க்கல. அங்க இருந்து சூரியனை பார்க்கறோம், சூரியன்ல இருந்து புதனை பார்க்கறோம், புதன்ல இருந்து சுக்கிரனை பார்க்கறோம், அப்படி ஒன்னொன்னையும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அப்ப அந்த கூர்மை தன்மை நமக்கு வர வரவே பார்த்தீங்கன்னா நமக்கு தவங்களின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். தவங்களின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு மட்டும் வருவதல்ல, அந்த கிரகங்களில் இருந்து கூட கிடைக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் வெற்றி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லக்கூடிய வாழ்த்து அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை நடத்திக்கிட்டே வரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா நவகோள்ல ஏதோ ஒரு தன்மையில தான் அந்த உயிர் ஜீவன் பாதிக்கப்பட்டு நம்மள்ட்ட நிக்குது. ஆனா நம்ம நவகோள்களை நண்பராக்கி ஃப்ரெண்டாக்கி பழகிருக்கும் போது என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னா எனக்காக அதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னா அதை எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அது மாதிரி அந்த நவகிரகங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய கூர்மையான தன்மைகளை கண்டிப்பா தந்துகிட்டே இருக்கு. எந்த இடத்துல எங்க பிரச்சனை வருதுன்னா வேதாத்திரி மகரிஷிட்ட பயின்ற பல்வேறு பேராசிரியர்களா இருந்தவங்கல இருந்து எல்லாரையும் பாக்குறேன். அவங்க எல்லாரும் வேறு வேறு மகான்கள் இதுகளை சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அந்த கூர்மை குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். கூர்மையா இருந்தா மட்டும்தான் வெற்றி அடையவே முடியும். நீங்க யாரை பிடிக்கிறீங்களோ அந்த வல்லமையான ஆற்றல்னு கிறிஸ்துவ மதத்துல சொல்லுவாங்க. இயேசுவனுடைய வல்லமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பண்ணுவாங்க. வல்லமை இறங்குவதாக அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தாங்க. இது மாதிரி நம்ம எடுத்துக்க குருக்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த குருவை தவிர வேற எது மேலேயும் நம்பிக்கை வேண்டியது. அந்த குரு கொடுக்காத விஷயம் இல்லை. அந்த வல்லமையான ஆற்றலை நம்ம கை கொள்ளணும்னா அந்த கூர்மை நமக்குள்ள இருக்கணும். அந்த கூர்மை நமக்குள்ள வர வரவே நம்ம நேர்மையை நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். அந்த கூர்மையில தான் இருக்கு முக்கியமான விஷயம். அந்த கூர்மை மிக மிக ஆற்றல் மிக்கது. தயவு செய்து அந்த கூர்மையை இழந்து விடாதீர்கள். ஏன்னா நீங்க நிறைய நான் பாக்குறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பெரிய பெரிய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு இதுகளை சொல்லிட்டு இருக்காங்க, வெவ்வேறு இதுல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கூர்மை குறையுது அவங்களுக்குள்ள. அவ்வளவுதான் என்னைய பொறுத்து நான் சொல்றேன். கூர்மை தனக்குள்ள இருந்தா அந்த ஆற்றலை விட்டு நீங்க வேற ஆற்றலை எப்படி போக முடியும்? போகவே முடியாது. அந்த கூர்மை தன்மையை நீங்க அதிகப்படுத்திக்கணும்னா நீங்க மகரிஷி சொல்லியிருக்க மாதிரி அந்த கிரகங்கள் நவகிரகங்களோட அந்த தூரங்கள்ல மனசை வச்சு பழங்க. எப்பவா இருந்தாலும் அந்த தூரங்களை சொல்லியே தவம் பண்ணி பழகுங்க. ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த பயிற்சிகள்ல பெரிய அளவுல அவங்க எதிர்பார்க்கிற வெற்றிகள் அடைய முடிய மாட்டேங்குது. இதுக்கு மேல புதுசா சொல்லித்தரதுக்கு இந்த உலகத்துல எந்த விஷயமே கிடையாது. இதுக்குள்ள வந்தவங்க இதை செய்யுங்க, வேற எதுலயா இருக்கவங்க அதுல இருந்து உங்க குரு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுகளை நீங்க தாராளமா தெளிவா செஞ்சுக்கிட்டே வாங்க. என்னைய பொறுத்தல நான் இதுக்குள்ள நான் அனுபவிச்ச விஷயங்களை வச்சு சொல்றேன். இதுக்கு மேல ஒரு புதிய விஷயங்கள் வெளியில தேடி ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்கிறதுல வேணா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அங்க போனா கொஞ்ச நேரம் சாமி கும்பிடலாம், பஜனை போடலாம், அது ஒண்ணலாம். அதுல எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கல. அங்க வர ஆளுகளுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கலாம், இங்க வர ஆளுகளோட கேரக்டர் வேற. இங்க வரவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயனா எப்படி இருக்கீங்க என்னன்னு ஒரு அன்பா பேசுற மாதிரி இருக்கலாம். அதுல ஈர்ப்பு ஏற்படலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஆனா கிடைத்ததற்கரிய மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த மானிட பிறப்பை மிக மிக சிறப்பாக நாம் கொண்டு சென்று நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளையும் பிறப்பற்ற நிலையை அடைவதற்கும் இறைநிலையை உணர்வதற்குமான அற்புதமான நேரத்தை எந்த சூழ்நிலையும் நம்ம வீணாக்கிறாம இருக்கணும்னா அதற்கு கூர்மை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கடுத்து சீர்மை. சீர்மைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சீர்மை அப்படின்னா இளமை, புதுமை, பழக்கம், ஒழுக்கம், ஒழுக்கமுறை, இந்த நாளும் சொல்லியிருக்காங்க. சீர்மைங்கிற வார்த்தைக்கு இளமை, புதுமை, பழக்கம், ஒழுங்குமுறை, இந்த 4 வார்த்தையும் கூடியது சீர்மை அப்படிங்கிறத சீர்மைக்கான வார்த்தையினுடைய அர்த்தம். அப்படின்னா நம்ம இந்த இளமையை எப்படி இருக்கிறது அதுக்குதான் அற்புதமா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம இளமையா இருக்கலாம். புதுமையா எப்படி இருக்கலாம்? நீங்க நவகிரகங்களை சிந்திச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கோள்களுடைய ஆற்றல் உங்களுடைய புதுமையான தன்மைகளுக்கு எடுத்துக்கிட்டே போகும். பழக்கம் எப்படி சிறப்பா வச்சுக்கலாம்? இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடிச்சுக்கிட்டே வந்தோம்னா பழக்கம் சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஒழுங்குமுறை நம்ம இதுல சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதுல ஒழுங்குமுறைங்கிறது எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறது ஏற்கனவே தெளிவா சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம். அந்த ஒழுங்குமுறையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர வரவே இந்த சீர்மை சரியாகிட்டே வரும். இந்த சீர்மை சரியாக 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் பெருகிட்டே வரும். அந்த சீர்மை சரியாக சரியாக சரியாகணும்னா
நீங்க இறைநிலை தவம் எவ்வளவு எவ்வளவு அதிகமா பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சீர்மைத்தன்மை உயர்ந்துகிட்டே வருவதை பார்ப்பீங்க. அந்த சீர்மைத்தன்மை உயர 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 உங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்றைக்கு இருக்கிற தரம், நாளைக்கு இருக்க தரம், நாளை கழிச்சிருக்கிற தரம், உடலால், மனதால், செல்வத்தால், பேச்சால், பழக்க வழக்கத்தால், மற்றவர்களுடைய மற்றவர்களை பார்க்கும் விதத்தில், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் விதத்தில் அனைத்திலும் நாம் உயர்ந்து கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சீர்மை உயர 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 உங்களுக்குள் நேர்மை வர ஆரம்பிக்கும். நேர்மை வர வரத்தான் உங்கள் வாழ்க்கையில் இறை உணர்வு, இறை நிலை உங்களுக்குள் சித்திக்க ஆரம்பிக்கும். அந்த நேர்மை இல்லாமல் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக நம்முடைய மனமே நமக்கு சாட்சியாக இருந்து எந்த ஒரு வெற்றியும் வரவிடாமல் அதுவே தடுத்து கொண்டே இருக்கும் என்பதை யாருமே உணர்வதில்லை. இதுக்குதான் சாமிஜி தற்சோதனை 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 தற்சோதனைன்னு சொல்லிட்டே வராங்க. நீங்க பல இதுல நம்ம செய்யறது மத்தவங்களுக்கு புரிஞ்சிடாது, நம்ம நுட்பமா தவறு செய்யறோம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தவறு செய்யலாம். சாமிஜி தெளிவா சொல்லிருக்க, நீங்க நுட்பமா தவறு செய்யலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனா செயலுக்கு தக்க விளைவு கண்டிப்பா என்ன செயல் செஞ்சீங்களோ அதுக்கான விளைவு தான் வருமே ஒழிய வேறு விளைவு வரவே வராது. ஏன் நிறைய பேர் முயற்சி மேல முயற்சி பண்றேன் என்னால வெற்றி அடைய முடியலைங்கிறாங்களோ அவங்களுடைய செயலை சிந்திச்சு பார்க்கணும். உள்ளத்தில் களங்கம், உடலில் நோய், வறுமை, கடன், இந்த மூணும் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளத்தில் களங்கம்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப களங்கம் இருக்கோ அப்ப அந்த என்கிட்ட என்ன களங்கம் இருக்கு, இதை எப்படி நான் குறைச்சிக்கலாம், இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரலாம், இதை எப்படி சரி பண்ணலாம், இது குறித்து நம்ம ஆழமா சிந்திக்க சிந்திக்க சிந்திக்கத்தான் அதுல மாற்றம் வருமே ஒழிய நம்ம வேற எதுவும் பண்றதுனாலே மாற்றங்கள் வராது. சிந்தனையின் மூலமாக மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த சிந்தனை உருவாக 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 நமக்குள் சீர்மை நிறைவாகும். சீர்மை நிறைவடைய நிறைவுடைய நேர்மை உயர்வாகும். நேர்மை உயர்வடைய உயர்வடைய நம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெற ஆரம்பிக்கும் என்ற தகவலை பதிவிட்டும் இன்னும் ஒரே ஒரு 5 நிமிட குட்டி தவம் பண்ணிட்டு அப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். இதுல ஓர்மை சிறப்பதற்காக கண்களை மூடி நான் இந்த தவத்தை ஒரு நுட்பமா பயன்படுத்துறேன். நீங்களும் அதே மாதிரி கண்களை மூடி பண்ணி பாருங்க. அன்னை தந்தைக்கு வணக்கம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இந்த கூர்மை முழுமையாக ஓர்மை எனக்கு சித்திப்பதற்காக இந்த ஆக்னி தவம் எனக்கு சிறப்பாக அமையற்றும். அங்கினை புருவமத்தியில் கவனத்தை வைத்து கவனிச்சு பாருங்க. ஓர்மை எனக்குள் முழுமையாக சித்திக்கட்டும். கூர்மை முழுமையாக சித்திக்க மனோன்மணியில் கவனத்தை வைக்கலாம். சீர்மை எனக்குள் நிறைவாக இருப்பதற்கு பிடரிக்கண் என்று சொல்லக்கூடிய பின்பக்கத்தில் உள்ள பிடரிக்கண்ணில் கவனத்தை வச்சுக்கலாம். சீர்மை எனக்கு சித்திக்கட்டும். நேர்மை எனக்குள் சித்திக்க துரியத்தில் கவனம் வைப்போம். துரியத்தில் கவனம் வைத்து நேர்மை எனக்குள் முழுமையாக சித்திக்கட்டும். நான் அனைத்து துறைகளிலும் நேர்மையாக வாழ்வேங்கிற சங்கல்பத்தை மனசுக்குள்ள சொல்கிறோம். இப்ப இந்த நாளை கவனிச்சு பார்ப்போம். ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை அனைத்தும் இன்றும் உங்களுக்கு வசப்பட அடுத்த இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய அற்புதமான ஆற்றல் உங்கள் அனைவருக்கும் இதை செய்யட்டும். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழட்டும். மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழட்டும். நீங்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றட்டும். இப்பிறவியில் இறைநிலை அடைவதற்கான நுட்பமாக இந்த நுட்பங்கள் அனைத்தையும் பயன்படுத்துவோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடி இந்த எனர்ஜி சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த மையங்களில் நம்முடைய கவனத்தை வச்சு இந்த சங்கல்பத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வருவோம். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் உதவியாக இருக்கட்டும். இதை பார்ப்பவர்களும் இதை கேட்பவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகமா. நன்றிமா, வாழ்க வளமுடன். மீதி நிகழ்வை கேள்வி பதில் நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளாமா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஒரு எப்போதுமே ஒரு சிறப்பு தான். ஒரு தடவை ஐயா நமக்கு ஒரு
சிறப்பான டெக்னிக் கொடுப்பாங்க. அதை பயன் பெற்றவங்க நிறைய, ஐயா சொன்னதை வச்சு பயன் பெற்றவங்க நிறைய. அதுல இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை அப்படின்னு சொல்லினாங்க. இப்போ ஓர்மை அப்படிங்கிறது ஐயா, சாரி, ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. இறைமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நேர்மை இந்த இதுல கரெக்டா இருந்தோம்னா நேர்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நேர்மை கரெக்டா இறைமை ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடுமா? ஓகே, சிறப்பு சிறப்பு. ஓர்மை, கூர்மை, சேர்மை இருந்தா நேர்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நேர்மையை சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இறைமை இது கூட்டிட்டே போயிடும்னு சொல்லிடுவாங்கல்ல இறைவனுக்கு. சிறப்பு சிறப்புங்க ஐயா. அப்ப ஓர்மைக்கு வந்து ஐயா மெயினா நமக்கு கொடுக்கறது என்னன்னா, உடற்பயிற்சி காயகல்பத்தை நம்ம பண்ணணும். அயராத விழிப்பு நிலை. ஒரு செகண்ட்லயும் நம்ம மனம் டவக்குன்னு வெளியில போயிடும். அப்ப இங்க இருக்கிறியா அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டே வரணும். கொஞ்ச காலம் அந்த பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட அது வெளியில போகாது. அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்துருவோம். அதுதான் ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேவையற்ற விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தவே கூடாது. யாரும் ஃப்ரெண்ட்ட பேசினா கூட நம்ம 2 பேரும் டாபிக் வைப்போம். வேற தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம்னு ஐயா சொல்லலை. இப்ப நம்ம ஒரு மனவளக்கலை பத்தி கூட ஒருத்தட்ட பேசுறோம் அப்படின்னோம்னா, அது நமக்கு அந்த பேச்சு ஒரு நியாயமான பேச்சு. யாரோ ஒருத்தர் மூலமா தான் நாம இந்த பயிற்சிக்குள்ள வந்தோம். அப்போ தேவையற்ற பேச்சை நம்ம கண்டிப்பா விட்டுறணும். அதாவது மெயினா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகக்கூடாது. சென்டர் கோட்லயே இருக்கணும். இந்த இதுலயே இருக்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கே போகக்கூடாது. இந்த போட்டோல சொல்லுவாங்கல்ல, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடாதீங்க, கரெக்டா அது உள்ள கவர் ஆகுங்கன்னு சொல்ற மாதிரி நாமளும் அந்த ஓர்மைக்குள்ளேயே கவர் ஆகி இருக்கணும்னா நம்ம மனசை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம மனசை கவனிக்க அந்த ஓர்மை நல்லா இருக்கும்னு ஐயா சிறப்பா சொன்னாங்க. கூர்மை அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பா நம்ம அறம் பிறலாம நடக்கிறது தான். அப்ப நம்ம அறம் பிறலாம நம்ம நடந்தோம் அப்படின்னோம்னா நம்ம நினைச்சது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். அதுதான் சிறப்பு. நம்ம வாழ்த்துக்கு பலன் இருக்கும். நம்ம ஒரு முடிவு கூட தெளிவான ஒரு முடிவா எடுப்போம், குழம்ப மாட்டோம். அந்த ஒரு சிறப்பானது வரணும்னா மனசு வந்து எப்படி இருக்கணும்னா கூர்மையா இருக்கணும். அதுக்கு தற்சோதனை நமக்கு ரொம்ப வேல்யூவா இருக்கும்னு ஐயா அதான் திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க. ஐயாலாம் வந்து சின்ன வயதிலேயே குருவை வந்து பிடிச்சதுனால அதெல்லாம் ஐயாவோட பாக்கியம். அவங்க அப்பாவோட அந்த ஜீன்லயே வந்ததுனால அந்த இளம் வயதிலேயே அந்த ஒரு புத்த இதுவும் சொன்னாங்க. அவர் அவ்வளோ வேல்யூவா அவர் கூட இருந்து கேட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான் ஐயாக்கு. அப்போ அது நம்மளுக்கு தெளிவா கூர்மை பத்தி சொன்னாங்க. அடுத்து சீர்மை அப்படிங்கும் போது என்னன்னா, நமக்கு அதுல 4 இது ஐயா கொடுத்துட்டாங்க சீர்மைக்கு. இளமை, புதுமை, பழக்கம், ஒழுக்கம். அப்ப இளமையா இருக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி காயகல்பம் பண்ணணும். புதுமையா இருக்கணும்னா நம்ம கோள்களோட தவம் ஒடுங்கி பண்ணணும். கோள்களோட பண்ணும்போது ஐயா கொடுக்குற ஒரு பெரிய விளக்கம் என்னன்னா, அந்த 3 கோடினா நம்ம மனம் வந்து எங்கனாலும் விரியக்கூடியது, சுத்த வெளிவல போகக்கூடியது. அப்ப சும்மா அதை விளையாட்டை எடுத்துக்கிறதுனாலதான் நான் தவம் பண்ணி கூட எனக்கு நவக்கிரதவம் பண்ணி நடக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம். நம்ம அதோட ஒன்றி 3 கோடினா 3 கோடியை போய் அந்த புதனோட உயிர்களை பெற 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 ஒரு கோள்களோடு நம்ம உணர்ந்து பண்ணணுன்றத சொன்னாங்க ஐயா. அப்புறம் பழக்கம் அப்படிங்கும்போது அதுக்கு 2 ஒழுக்க பண்பாடே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பழக்கம் எது, நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்படுறவங்களும் உதவி செய்வேன். இதுதான் என்னோட பழக்கமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒழுக்கத்துக்கு வந்துரும் அப்படின்னு ஐயா அருமையா சொன்னாங்க. இதுக்கு நமக்கு வந்து இறைநிலை தவம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றதும் ஐயா சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நேர்மை நமக்குள்ள வந்தே ஆகும். அப்ப நம்ம எப்படி இருப்போம், உடலால, மனதால, செல்வத்தால எல்லாமே உயர்ந்த ஒரு நிலையில இருப்போம். ஏன்னா அருத்தந்தை கொடுத்தது செயல் விளைவு தத்துவம் தான். அப்ப செயல் விளைவு தத்துவம் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்குள்ள விளைவு நமக்கு கிடைக்கதான் போகுது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நேர்மை நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் அதுக்கான டெக்னிக். அது ரொம்ப சிறப்பு ஐயா நம்ம தவம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே அக்னி துரியம் அப்படி கிடைச்சதுங்க ஐயா. உள்ள ஒடுங்கி போனா அந்த மனோன்மணி ரொம்ப உண்மையிலேங்க ஐயா ஒரு உங்களோட அந்த அப்படி கண்ணை மூடி நீங்க நினைக்கும் போதே அது தெரிஞ்சுது. அப்ப நம்ம ஆகினைக்குள்ள போனோம்ல நம்மளுக்கு அந்த ஓர்மை கிடைச்சிருது. இப்ப சீர்மைக்குள்ள போகணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஆகினைக்குள்ள போயிட்டு அந்த மனோன்மணிக்குள்ளேயும் போயிட்டு அப்படியே சீர்மைக்குள்ள அப்படியே பிடரிக்கண்ணுக்கு போகணும் அப்படின்னாங்க. நேர்மைக்கு வந்து பிடரிக்கண்ணுக்கு வாரத்துல ஒரு நாளாவது மாசத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா போகணுமா? கண்டிப்பா அந்த மனோன்மணி தவம் நம்மளுக்கு அதுதானங்க ஐயா. அந்த அப்படி நேரா ஆகினையில இருந்து உள்ளொடுங்கி போனோம்னா அந்த அந்த சென்டர் பாயிண்ட் தானே, துரியத்துல இருந்து கீழே வர்றது, ஆகினையில இருந்து பின்னாடி பிடரிக்கன் போறதுல சென்டர் பாயிண்ட் மனோன்மணி. அப்போ அதுல இருந்து அப்படி பின்னோக்கி நம்ம போனோம்னா நமக்கு அந்த சீர்மை நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதும். என்ன வர்மத்திலே நுட்பமான விஷயம், மாசத்துல ஒரு தடையாவது அந்த பிடரிக்கண்ங்கிற வர்மத்தை ஒரு தடையாவது இயக்கி விடணும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 5 புலன்களுக்கு ஆற்றல் கிடைக்கக்கூடிய இடம் வந்து பிடரிக்கண் தான். கண், வாய், காது வந்து 5 புலன்களுக்கு நீங்க இங்க கவனம் வச்சேனாவே இந்த 5 புலன்களும் சிறப்பா இயங்கணும். பிடரிக்கண்
ஆமா. அது அப்ப கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நேர்மை அப்படிங்கும்போது அதுக்கு ஐயா ஒரே முன்னை துரியாதி வினையை தத்தம் தான். முன்னை வினையை முடிச்சே பிடித்து அவிப்பர் பின்னை வினை பிடித்து செய்வர் சென்னியில் பின்னை வைத்த வினையை பிடித்து சிவனர்கள். திசைவர்க்கிறதாமா இது. அப்படியா? பின்னை வினை ஆமா பிடித்து செய்வர்ங்கிறது இதானா? ஆமா, இதுல வச்சு பிடரிக்கன். நீங்க பின்னை வினைகள் எல்லாத்தையுமே காலி ஆயிட்டே வரணும். முன்னை வினைங்கிறது துரியமா. சிறப்பு சிறப்பு சிறப்புங்க ஐயா. துரியத்துல வச்சு பண்ண 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 முன்னை வினையின் முடிச்ச அவள ஆரம்பிக்கும். பின்னை வினையை பிடித்து செய்வர் சென்னியில் வைத்த சிவனர்களாலே அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கள் சொல்லி. அப்ப பின்னை வினைனா பிடரிக்கன், பின் பின் ஆமா. பின்பக்கம் இருக்கிறது. பின்னை வினையை பிடித்து செய்வர் சென்னியில் வைத்த சிவனர்களாலே. சிறப்புங்க ஐயா. நேர்மை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம துரியாதீதம் தான். நம்ம இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும்போது அந்த அன்பு கருணை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம அதுக்கு ஒரே வழி குரு. அதான் ஐயா திருப்பி திருப்பி சொல்ற, எத்தனை மார்க் யார் யார் எதுக்கு போனாலும் நம்ம வேதாத்திரத்துல இருக்கிறத விட ஒண்ணுமே இல்லை. அது ஆழ்ந்த அந்த டெக்னிக் உள்ள போகாமல் மேலோட்டமா போயிட்டு இதுல இருந்து அதுக்கு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒன்னொன்னு குரு கொடுத்தது ஆழ்ந்து பண்ணா நம்ம பலன் அடையலாங்கிறத ரொம்ப ஒரு சிறப்பான சிந்தனை உரை ஐயா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை இந்த நாளும் நமக்கு எப்படி பண்ணணும் அதுக்கான தவ டெக்னிக் கொடுத்து ஐயாவை நம்ம எல்லாருமே துரியத்துல இருந்து வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறோம். உயிர் சொந்தம் ஐயாவும் நம்மளோட உயிர் சொந்தம், இறை சாதனை மார்க்கத்தோட உயிர் சொந்தம் கீழரிமை வர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவங்ககிட்ட கேள்வி பதில் கேட்கலாம். அந்த பதில் வந்து நிறைய பேருக்கு வேல்யூவா இருக்கும் அங்க வாழ்க்கையில பயன்படுத்த. அதனால உங்களுக்கு இதை பத்தி எந்த கேள்வி இருந்தாலும் ஐயா கிட்ட. ஐயா வந்து எப்போதுமே கேள்வி பதிலுக்கு தான் டைம் அதிகம் கொடுப்பாங்க உரை கொடுக்கறதை விட. ஏன்னா நம்ம கிட்ட என்ன லைஃப்ல இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, அதை நான் எப்படி பண்ணணும்னு நம்ம கேட்கும்போது அந்த பலன் சிறப்பா இருக்கும். நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரேகாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அறிவிப்பு மட்டும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். இந்த 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களோட தற்சோதனை நிகழ்வு இருக்குது. அதுல எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்ம ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. காலை 9 மணிக்கும் 3 மணிக்கும் சிறப்பு தவங்கள். நாளைக்கு சண்டேனால நாளைக்கு கிடையாது. மற்றபடி காலையில் நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிக்கக்கூடிய நேரம் நாளைக்கு சண்டேனால அதை பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ வந்து ஐயாட்ட எல்லாரும் கேள்வி கேட்க இது பண்ணலாம். வாழ்க வளமுடன். பி ரேவதி அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. என் உயிர் சொந்தமே. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நாங்க புதுசா நிறைய கத்துக்கிறோம். இப்ப இந்த மனோன்மணியம் அப்படிங்கறது எந்த இடம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு அந்த தூரம் சொன்னீங்க இல்லைங்க, புதன் வெள்ளி, அந்த தூரத்தமா அந்த பிரபஞ்சத்தையும் இமேஜின் பண்றப்ப அது ஒரு கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. அதுக்கான நுட்பம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இப்ப சாமி இப்ப வந்து கண்ணை மூடி தவம் பண்றோம்ல, நவகிரக தவம். அப்ப கண்ணை மூடி இப்ப புதன் சொன்னா 3 கோடி மைலுக்கு அப்பால்னு அருட்தந்தையவங்க சொல்லுவாங்க. அப்ப அருட்தந்தையோட கையை பிடிச்சுக்கிட்டே நீங்க வந்து புதன் கிரகத்தை ஒரு சுத்திட்டு புதன்ல வந்து உட்கார்றதாவும் அங்கே மகிழ்ச்சி உங்களை வாழ்த்துறதாவும் நினைக்கும். சரிங்கய்யா சரிங்க. அப்படி நினைச்சேன்னா புதன் கிரகத்தோட நீங்க அங்க உயிர் கலப்பு பெறதை நீங்க உணர முடியுமா? ஏன்னா நான் கடந்த 30 ஆண்டுகளா இதை பயிற்சி பண்ணிட்டே வரேன். அருட்தந்தையோட கையை பிடிச்சுக்கிட்டு நான் நவகிரகத்துல கோள்களை சுத்தியே வருவேன் எப்ப இருந்தாலுமே. அது சாமிஜியுடைய ஆற்றலும் கிடைச்சிருது, கோள்களோட ஆற்றலும் கிடைச்சிருது, நமக்கு வேண்டிய விஷயமும் கிடைச்சிடும். பயிற்சி பண்ணி பாருங்க. பயிற்சி பண்ண கண்டிப்பா மாற்றங்கள் தெரிஞ்சுட்டே வரலாம். அப்புறம் மனோன்மணிங்கிறது இதுல இருந்து நேர கோடு போட்டு அதே மாதிரி இந்த காதுக்கு மேல அப்படி கையை வச்சு கோடு போட்டா உள்ள வர இடத்துக்கு பேர் தான் மனோன்மணி. மனோன்மணியில தான் நம்ம வந்து ஏறத்தாழ இந்த துரிய தவத்தோட அடிப்பகுதி மனோன்மணிமா. துரியத்தோட மேற்பகுதி வந்து துரியத்தோட அடிப்பகுதி மனோன்மணிமா. சரிங்க. அந்த துரியமும் ஆக்னையும் ரெண்டும் ஒண்ணு சேர்ற நடுப்பகுதியாங்க ஐயா. நடுப்பகுதிமா அதனாலதான் மனோன்மணி தகத்தெல்லாம் பின்னாடி நிப்பாட்டினது காரணம் என்னன்னா துரியத்தோட அடிப்பகுதி. அதை மட்டுமே அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏன்னா டைம்ல அப்படிங்கிறதுக்காண்டி குறைச்சாங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நன்றிம்மா. பிரபஞ்சத்தை நினைக்கிறதுக்கு ஒரு நுட்பம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்குள்ள கண்ணை மூடி உங்களுக்குள்ள பாருங்கம்மா.
சரிங்கய்யா. பார்த்துட்டு அப்புறம் திருப்பி பிரபஞ்சத்தை பாருங்க. சரிங்கய்யா. உங்களுக்குள்ள பார்க்கும்போது அந்த இருட்டா தெரியுமா? அப்புறம் உங்கள இருந்து அப்படியே விரிஞ்சு பாருங்க, அப்படியே அந்த இருட்டு தெரிய ஆரம்பிங்க. அந்த இருட்டுக்குள்ள நட்சத்திரங்களை யோசிங்க, டகான்னு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ளதான் அந்த பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சத்துல நம்ம இருக்கிற நமக்குள்ளதான் பிரபஞ்சம் இருக்கு. உன்னிலே நான் அடங்க, என்னிலே நீ விளங்க, எனது உள்ள தூய்மை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமாங்கய்யா. அது வந்துருமா அப்படியே கண்ணை மூடி மூடி. அதுக்குதான் தன்னுணர்வா இருந்திருந்து பழகுங்கன்னு. ஒவ்வொரு விஷயத்துலயும் தன்னுணர்வா கண்ணை மூடி மூடி வேற எதாவது யோசிக்காம நமக்குள்ள யோசிக்கிறது. அப்படி யோசிச்சாவே இப்ப எனக்கெல்லாம் கண்ணை மூடினாவே அப்படி பிரபஞ்சம் உள்ள அப்படி வர்றதை உணர முடியுமா? ஏன்னா அது 30 ஆண்டு கால அந்த அனுபவம் தான். அது நீங்களும் அப்படி பண்ண வந்துருமா? சரிங்கய்யா. சரிங்கய்யா. நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக குழந்தைவேலு உஷா ஐயா, வாழ்க வளமுடன். அன்மீட் பண்ணியிருக்கீங்க ஐயா. நன்றிங்கம்மா ஐயா. இறை சொல்லும் ஐயா, கீழகமே ஐயா வாழ்க வளமுடன். ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, மிக்க நன்றி. அதான் நில் கவனி செல், மிக சிறப்பு. அதோட ஏஎஸ்ஆர் சொன்ன மாதிரி நான் ஜாக்கிரதை, நிக்கக்குள்ளேயே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆரஞ்சு, அடுத்தது எல்லோ கலர் வரும், கிரீன் கலர் போகணும். அதிகாலையில எழுந்தது முதல் இரவு படுக்கும் வர ஒவ்வொரு காரியத்தையும் பதறாமல் சிதறாமல் கவனிச்சு செஞ்சோம்னா இதெல்லாம் இந்த ஊர்மை சீர்மை ஐயா சொன்னார், அத்தனையும் சித்திக்கும். இதுல எந்த விதமான இது இல்லை. இதுக்கு தனியா ஒரு பெரிய முயற்சி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நிறைய விளக்க சொன்னீங்க. இந்த மனோன்மணிக்கு சொன்னாங்க, நம்ம பணம் சொல்லியிருக்காரு. மன உள் மணி, மனதுல நம்ம தலைங்கிறது ஒரு பந்து, அதனுடைய சென்டர் பாயிண்ட். அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நெற்றிக்கண், பிடரிக்கண், துரியம், துரியத்திலிருந்து ஒரு கோடு போட்டு அப்படி நேர்கோடு போட்டா நம்ம விசுப்தி, விசுப்தி, துரியம், நெற்றிக்கண், சென்டர்ல இருக்குது. அது உள் மணி. ஒரு மணிய வைரத்தை எப்படி எங்க வச்சிருப்பாங்க உள்பக்கம், அந்த கோகினூர் வைரத்தை ஒரு லண்டன்ல வச்சிருப்பாங்க ஒரு மைய இதுல, அந்த மாதிரி நம்ம மண்டைக்குள்ள அந்த உள் மணி, அதனுடைய ஒளியையும் அதனுடைய இதையும் நாம அது அதான் சொல்றது, கண்டவர் உண்டில வெள்ளோர் கண்டில அவங்கவுங்க உணரணும். இப்ப அந்த சகோதரி கூட ஐயா சொன்ன மாதிரி கண்ணை மூடக்குள்ளே வர்றதெல்லாம் பெரிய பாக்கியம். அது இப்ப எனக்கெல்லாம் கூட ஐயா சொன்ன மாதிரி நீங்க சொல்ல சொல்ல அது கிடைக்குதுங்க. மிக சிறப்பு. மனம் அற்புதமா வருது. நீ சொன்ன மாதிரி வாரம் ஒரு நாள், முடிய மாதம் ஒரு நாள் அதை நம்ம உணர்ந்தோம்னா அது பெரிய இது. என்ன சொல்றது, நம்ம அந்த சிரசுல இருக்கிற ஒளி, முகத்துல தேஜஸ் எல்லாம் தன்னால வரும். அந்த உள்ள இருக்கிற ஒளி கொஞ்சம் வெளிய, அதுதான் அந்த பெரிய மகான்கள் ஜேசு புத்தர் இவங்களுக்கு எல்லாம் ஒளி வடிவம் நமக்கும் வரும். எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் சித்திக்கணும் அப்படிங்கிறது. இந்த நில்கவனி செல்ங்கிறது ஒரு சாதாரண போலீஸ் சிக்னல் மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எந்த விதமான தடமாற்றம் இல்லாததுக்கான ஒரு ரூல் சொல்றதுன்னா நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணோன்னு இந்த அப்படியே வாழ்க்கையில சிறப்பா இருந்தது, நல்லா இருக்குதுங்கிறத விட நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10%, 100% முடியும். அத ஓர்மை வேணும், வைராக்கியம். நன்றிங்க, சிறப்பு. நன்றிங்க, வாழ்கிறோம். நாளைக்கு ஐயா பழையபாளையம் ஐயா, பழையபாளையம் ஐஎஸ்எம் நேயர்களுக்கு ஒரு நாள் வந்து முகத்தை காட்டினா சொல்லுங்க. நன்றிங்க, வாழ்கிறோம். நன்றிங்க, சிறப்புங்கம்மா, வாய்ப்பு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததா ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மீட் பண்ணி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், 86 வயது. வணக்கத்திற்குரிய சுத்தவழி உயிர் சொந்தங்கள், கோடான கோடி நன்மைகள், பெயருக்கேற்றார் போல் எவரெஸ்ட் சிகரம் போன்ற சிந்தனை சிற்பி, சொல்லின் செல்வன்,
தங்களுடன் நான் ஒரே அறையில் இருக்கும் பொழுது பல ரகசியங்களை எனக்கு தெரிவித்துள்ளீர்கள். அதன் பலன் பல மிராக்கிள்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நல்ல பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது சொன்ன மனோன்மணி பிடரிக்கண் மகரிஷின் ஐவகை தவங்களும் அனுதினமும் செய்து குரு காணிக்கை கொடுத்து வருகிறேன் ஐயா. நான் இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியிலேயே முழுமை பேறு அடைய தாங்கள் எனக்கு ஆசிகள் வழங்குமாறு நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பளித்த மனித தெய்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. 120 ஆண்டுகள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அருட்தந்தையுடைய அற்புத ஆற்றல் எப்பொழுதும் உங்களோட துணையா இருந்து உங்களுக்கு வழி நடத்துங்க. வாழ்க வளமுடன். அருட்தந்தையினுடைய அற்புத ஆற்றல் உங்களுடன் எப்பொழுதுமே உடன் பயணிக்கட்டுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக பிருந்தா சிவாமா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா. ஐயா வாழ்க வளமுடன். உயிர் சொந்தங்கள் வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்பீச் கேட்டாவே ஒரு எனர்ஜி வருது, அவங்கள பார்த்தாவே ஒரு எனர்ஜி. அதான் ஹீலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசவே வேணாம். உண்மை உண்மை ஐயா, உயிர் சொந்தம். ஆமா, அந்த உயிர் கலப்பு நடக்குது ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் எப்போ ஆகினை தவம் எந்த தவம் பண்ணாலும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிடரிக்கண் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த பின் மண்டையில ஒரு துடிப்பு வந்துகிட்டே இருக்கும். அதுல அது நான் கொஞ்சம் நாள் அப்படியே பயந்துட்டேன். ஏன் திடீர்னு இந்த இடத்துல நமக்கு துடிப்பு வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா கவனிக்க மறந்து அப்படியே சாந்தி பண்ணி பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணேன். இன்னைக்குதான் எனக்கு அந்த உண்மை தெரியுது. அந்த பிடரிக்கண் துடிக்கிறது அப்படிங்கிறது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அங்கதான் பிடரிக்கண் இருக்குங்கிறதே எனக்கு இவ்வளவு நாள் சரியா தெரியல. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஏன் அங்க நமக்கு துடிக்குது எப்ப பார்த்தாலும். ஆகினை பயமே வேண்டியதில்லம்மா. ஏன்னா மகரிஷி நமக்கு பிரேக் கத்து கொடுத்துருக்காங்க. சாந்தி தவங்கிற பிரேக் என்ன நம்ம மனசுலையும் உடல்லையும் வந்தா இமீடியட்டா சாந்திக்கு போயிட்டோம்னாவே சரியா வந்துடும். சாந்தி தவம் தெரியாதவங்களுக்கு தான் சிக்கலே. ஆமா ஆமா, அதுதான் நான் எனக்கு ஏன் நமக்கு ஆகினை வராம அங்கேயே பேக் சைடே வருது. அப்ப நான் ஒரு வாட்டி ரேக்கி கிளாஸ் போனப்ப அங்க சொன்னாங்க ஆகினியோட பின்புறம் அது அப்படின்னு ஒரு கோடு போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீல் பண்ணும்போது இப்படி கைய வச்சு பண்ணுவோம் பாத்துருக்கீங்க. ஆமா ஆமா, ஹீல் பண்றப்ப கைய வச்சு பண்ணுவோம்ல. அதுதான் அதுதாங்க ஐயா. இன்னைக்கு நீங்க கிளியரா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்ட. அதுவும் பின்னை வினையை பிசைந்து பரவாயில்லையே, நமக்கு அந்த இது கிடைச்சிருக்கு குருவோட ஆற்றலால. எல்லா திறமைகளும் நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐங்க. நான் புருனேங்கிற ஒரு நாட்டுல இருக்கிறேன். எனக்கு ஜூம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நன்றி நன்றி ஐயா. மத்தவங்களும் கேள்வி கேட்கட்டும். வாழ்த்துக்கள். அருட்தந்தையுடைய அற்புத ஆற்றல் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்யட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. உங்க ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததா ஹேமா அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா. ஹேமாமா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். எனக்கு சீர்மை சொன்னீங்க, எனக்கு புரியல, மறுபடியும் சொல்ல முடியுங்களா? சொல்லாமே. சீர்மைங்கிறது 4 விஷயங்களை உள்ளடக்கியது. 1 இளமை, 2வது புதுமை, 3வது பழக்கம், 4வது ஒழுக்கமுறை. இந்த 4ம் சேர்ந்தது சீர்மை. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். காஞ்சிபுரம்ல இருந்து பேசுறேன் ஐயா. நான் எல்எல்பி ஸ்டூடெண்ட் தான் ஐயா. எல்எல்பி செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஐயா. சிறப்பா படிச்சுவாங்க. ஓகே சார். கவனமா படிங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இது சார்ந்தவங்க கிட்ட அப்புறமா பேசலாங்களா ஐயா? நான் கால் பண்ணி படிப்பு சம்பந்தமா பேசலாமா? அதுல நம்பர் கொடுத்து இருக்குமா? என் நம்பர் அதுல பேச. ஓகே ஐயா. நன்றி ஐயா. ஏமாமா எல்லாம் வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. ஐயா, நான் யாரா ஐயாட்ட கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா, கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இது எல்லாத்துக்கும் நல்லா ஓர்மை நல்லா புரிஞ்சிருக்கு. ஓர்மையா இருந்து எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க.
இருக்கணுமா? அதானே நடக்கும் நமக்கு. அதான் ஐயா, அதான் நன்றி. நானும் உங்களுக்கு சிந்திக்கிறது நான் இறைநிலையும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷிட்டையும் நான் வேண்டிக்கிறேம்மா. அருட்தந்தையுடைய அற்புத ஆற்றல் அனைவருடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை பரவி அனைவருடைய வாழ்க்கையிலும் என்ன நோக்கத்திற்காக பயணம் செய்கிறார்கள் அந்த நோக்கம் சிறப்பாக நிறைவேற அருட்தந்தையுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக உதவி செய்யட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்க வாழ்க ஐயா மலைப்பாளையம் வருவீங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா இறைநிலை என்ன பண்ணுதுன்னு வாங்க வாங்க சந்திப்போங்க ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிமா. சரி, நான் விடைபெற்றுக்கிட்டவா? எப்பவுமே உங்களுடன் கலந்திருக்கிறேன். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கு இதயபூர்வமான நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவரோட கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் சிறப்பா எல்லாரும் புரியும்படியாகவும் சொன்ன இமயவரமன் ஐயாவை இன்னொரு வாடி வாழ்த்திடலாம். எல்லாரும் துரியத்திலிருந்து இமயவரமன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றில் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க. இவ்வளவு நேரமா மிக